Hey guys, இன்னைக்கு வீடியோவில் போக்கோலேருந்து அடுத்து லான்ச் ஆக போகிற ஒரு மொபைல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மொபைலோட லான்ச் டேட்லேருந்து ஸ்பெக்ஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத தான் ஷேர் பண்ண போகிறேன். சைனாவில் ரெட்மிலேருந்து ரெட்மி நோட் 12 டர்போ அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. இது வர 28ஆம் தேதி லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மொபைல் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி போக்கோலேருந்து போக்கோ F5 அப்படின்ற நேமில் லான்ச் ஆகுது. ஏற்கனவே BA சர்டிஃபிகேஷன்லாம் ஃபினிஷ் பண்ணிருச்சுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக போக்கோ F5 அப்படின்றது இந்தியா அப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெட்மியோட நோட் 12 டர்போ எடுத்துக்கிட்டோன்னா இது வரைக்கும் ரெட்மி லான்ச் பண்ணதுலேருந்து வித்தியாசமான மொபைலாக கண்டிப்பாக ரொம்பவே பெட்டரான மொபைலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி இந்த மொபைலில் என்னென்ன இருக்குது, வந்தால் என்ன ப்ரைஸ்க்கு வரலாம், ஒர்த்தா, வெயிட் பண்ணலாமா, கேமருக்கு ஒரு மாசான மொபைலாக இருக்குது. ஸோ என்னென்ன எப்படி அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்போ மாதிரி டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்பிளேல சைஸ் சேஞ்சே கிடையாதுங்க. 6.67 இன்ச்சஸ் 120 Hz டிஸ்பிளே தான். ஆனால் எப்பவும் ஆம்லோட் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த டைம் OLEDக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஆனால் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ OLED கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு HDR10+ சப்போர்ட் கொடுத்து கூடவே 12 பிட் கலர் கேமரா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 பிட் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் கலரை எக்ஸ்ட்ராவாக எடுத்து காமிக்கிறது ஹெல்ப் பண்ணும். 10 பிட் டிஸ்பிளேயே பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்குங்க. ஸோ 12 பிட் அப்படின்றனால இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி இன்னுமே நல்லா இருக்கும், அதனோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே என்ஹான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நல்லா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க. இந்த டிஸ்பிளேயே நல்லா தான் இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே ஸ்லிம்மான பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஐஃபோனோட iPhone 14 Pro இந்த மொபைல்லேயே உங்களுக்கு 2.4 mmக்கான சின் இருக்குது. ஆனால் இவங்க 2.22 mmக்கான சின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட் பெசல்ஸ் 1.42 mm தான் இருக்குது. அதே மாதிரி டாப்பில் 1.95 mm தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்துருக்கனால ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிஸ்பிளே பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில்டாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட சைஸுங்க. இந்த மொபைல் 7.9 mm தான் திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9 mm திக்னஸ் 7.9 mm திக்னஸ்க்குள்ளேயே எல்லாத்தையுமே எட்டு வந்துடுறாங்க. ஸோ அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். அடுத்து வர்றது கேமரா எப்பவுமே அந்த 50 MP கேமரா கொடுப்பாங்க. ஆனால் இந்த டைம் 64 MPக்கான கேமரா கொடுக்குறது மட்டும் இல்லாமல் OIS சப்போர்ட்டோட எடுத்து வராங்க. OIS சப்போர்ட் இருக்கனால நமக்கு ஸ்டெபிலிட்டி இன்னுமே அதிகமாக கிடைக்குங்க. செகண்டரி இருக்கிறதுக்கு எப்பவும் மாதிரி 8 MP வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்பும் ஃப்ரண்ட்ல எப்பவும் கொடுக்குற அதே 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுக்குறாங்க. அப்படியே பேட்டரிக்கு வந்ததுன்னா இங்கேயும் சேஞ்ச் இல்லை. 5000 mAh பேட்டரி 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ரொம்ப பெருசாக சேஞ்ச் பண்ணி ரொம்ப ஹையாகிட்டு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ப்ராசர் தான். ஏன்னா இதில் ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த 7+ Gen 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அப்படியே ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 இந்த ப்ராசரோட கொஞ்சம் அண்டர் கிளாக் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு 8 Gen 1ஓட AnTuTu ஸ்கோரும் 1 million+ தான். அதே மாதிரி இந்த 7+ Gen 1 இதனோட ஸ்கோர்ஸும் 1 million+ தாங்க. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 8 Gen 1க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே 888க்காவது ஈக்குவலாக இதனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்க போகுது. 7 சீரியஸ் ப்ராசர் அப்படின்றனால விலை கம்மியாகவும் கிடைக்க போகுது. கேமிங்க்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது கேமிங்கான மொபைல் அப்படின்னு அவங்க சொல்றதுனால டர்போ அப்படின்றத மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் வேப்பர் சேம்பரும் இருக்குது அப்படின்ற மாதிரி லீக்ஸில் பார்க்க முடியுது. ஸோ வேப்பர் சேம்பர் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதை தவிர அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க விஷயங்களே நிறைய இருக்குங்க. எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஹைரிஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் இருக்குது. இது போக உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் NFC கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. X ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது. இந்த சின்ன சைஸ்லையுமே 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த மொபைலில் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற விஷயம். அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா ஒரு எடிஷனும் லான்ச் பண்ணுறாங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் எடிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிடெட் எடிஷனாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க வாங்கிக்கலாம். ஆனால் சைனா தான் எக்ஸ்க்ளூசிவ், இந்தியாவுக்கு வருதா அப்படின்னு தெரியல. வந்ததுன்னா அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவும் கொடுக்குற ரெட்மி மொபைல்லேருந்து டிஸ்பிளேயை கொஞ்சம் ஹையாக்கியிருக்காங்க. செம்மையான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கேமராவில் OIS சப்போர்ட் கொடுத்து இந்த மொபைலை ஒரு டர்போ மொபைலாக எடுத்துகிட்டு வராங்க.
ஸோ இங்கே வந்து கேமிங் மொபைல் அப்படின்றனால இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரி ரெட்மி கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் எதிர்பார்க்குற ப்ரைஸிங் வர 28ஆம் தேதி இந்த மொபைல் சைனாவில் லான்ச் ஆகும்போது இதனோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 அப்படின்ற ப்ரைஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ 25,000 ப்ரைஸில் வந்ததுன்னா சூப்பரான டீலாக இருக்கும். அதே மொபைல் இந்தியாவில் Poco F5 அப்படின்னு லான்ச் ஆகும்போது போகோவில் வந்தது அப்படின்னாலே கம்மி ப்ரைஸில் தான் எடுத்து வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலுமே ஒரு 27,000-28,000 ப்ரைஸில் நான் எதிர்பார்க்குறேங்க. ஸோ ஓவராலாக இந்த மொபைல் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்தியா லான்ச் டேட் வந்து லீக்ஸில் தான் நம்ம பார்க்க முடியுது. லீக் என்ன சொல்லுதுன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குங்க. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டெக் அப்டேட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு ஒர்த்தான மொபைல் ஒரு 30,000 கீழே வரும்போது கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்மெண்ட்டுக்கு ஒரு தரமான மொபைலாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன மொபைல் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.